Hi friends, good morning. Morning எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாஸ் நிறைய நார்மல் பிளெயின் வாட்டர், அதுக்கப்புறம் சோப்டு பாதாம். ஸோ இதை தான் நான் மார்னிங் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ½ hour கழித்து வந்து பார்த்திங்கன்னா டீயில் வந்து ப்ரௌன் சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3/4 கப்பு வரைக்கும் எடுத்துக்கலாம். இவ்வளோ கம்மி இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தி தான். 3/4 கப்பு வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ டீ முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 1 hourல நீங்கள் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். பொடிசாக கட் பண்ண ஆனியன் எடுத்துக்கோங்க, நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கார்ன் சேர்த்துக்கோங்க. ஸோ நிறைய கார்ன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதர் கேரட் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கேப்சிகம் சேர்த்துருக்கேன், அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு 3 ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது சீலான்னு சொல்லுவாங்க, அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து செஞ்சுருக்கேன். வெறும் கடலை மாவு ஆட் பண்ணாமல் அரிசி மாவும் சேர்த்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே போட்டு நல்லா வந்து கலரிக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா கருவேப்பிலை இருந்ததுன்னா அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கலரிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலரிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சில்லித்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. அதுக்கப்புறம் பெப்பர், இது 3மே நல்லா சேர்த்துட்டு திருப்பி இதே மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சில்லித்தூள் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா ஆரியாவும் சாப்பிட்றதுனால. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். கலருக்கு வந்து கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கோங்க, அது உடம்புக்குமே நல்லது. அதுக்கப்புறம் நான் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலரிக்கோங்க. கலரிட்டு இதை தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொஞ்சமாக ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், டக்குன்னு முடிஞ்சிடும் இந்த பிரேக்ஃபாஸ்ட். பட் ரொம்ப ஹெல்த்தி, ஏன்னா நிறைய நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேனில் வந்து நீங்கள் சேர்த்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றப்பம் மாதிரியும் ஊற்றலாம், இல்லை நீங்கள் தோசை மாதிரி வேணும்னா தோசை மாதிரியும் செய்யலாம். கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ரொம்ப சூப்பராக இருந்தது, ஈஸியாக வந்து உங்களுக்கு திருப்ப வந்தது, செம்ம டேஸ்ட்டு. இது மேக்ஸிமம் ஒரு 3 சாப்பிட முடியும், அவ்வளோதான், இல்லைனா 4 மேக்ஸிமம் சாப்பிட்லாம். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நான் ஒரு 3 எடுத்துக்கிட்டேன் இதில். ஸோ இதுதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். பார்த்திங்கன்னா எனக்கு 3 கரெக்டாக இருந்தது, அதுவே கொஞ்சம் ஃபில்லிங்காக தான் இருந்தது. ஆக்சுவலி அப்பா இதெல்லாம் வந்து எடுத்துக்க மாட்டார். அப்பா வந்து தோசை இட்லி அந்த மாதிரி தான் எடுத்துப்பார். பட் டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குது, அப்பாக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா மிட் மார்னிங் ஸ்நாக் மாதிரி ஏதாவது ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. நான் டயட் சார்ட்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ ஏதோ ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கபிவாவோட ஸ்கின் க்ளோ மிக்ஸ் தான் நான் அதுதான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100% ஆயுர்வேதிக் ட்ரிங்க்கு. இதில் மெயினாக எனக்கு பிடிச்சது இதில் பொமோக்ரனேட் இருக்குது, ரோஸ் இருக்குது, முல்லேட்டி இருக்குது, சத்தவரி, ப்ளூபெர்ரி. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். எஸ்பெஷலி ஸ்கின்னுக்கு இது ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி மார்னிங் இது தான் எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு, 1 hour ஆச்சு. ஸோ மிட் மார்னிங் ஸ்நாக் தான் இப்போ நெக்ஸ்ட்டு. நான் டயட் சார்ட்லேயே கொடுத்த மாதிரி ட்ரிங்க் தான் மோஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸும் கொடுக்கும், ப்ளஸ் அந்த நேரத்தில் கொஞ்சம் பசியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் வந்து உங்களுக்கு ஒரு 1 month 1.5 monthsக்கு பிஃபோரே நான் காமிச்சிருந்தேன். நான் கபிவாவோட அந்த க்ளோ மிக்ஸ் வந்து கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்கேன், ஏன்னா எனக்கு அது நல்லாவே செட் ஆகிருக்கு. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிம்பிள் மார்க்ஸோட அந்த ஒரு பிக்மெண்டேஷன் இருக்கும்ல, அதுவாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட்ஸ் நிறைய வராமல் என்னமோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் நான் கண்டினியூ பண்ணி இதை வந்து எடுத்துகிட்ருக்கேன். இது கம்ப்ளீட்லி நேச்சுரல், ப்ளஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எவ்வளோ தான் நம்ம ஸ்கின் கேர் எக்ஸ்டர்னலாக டாப்பிக்கல் க்ரீம்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு இன்டர்னலாக வந்து நம்ம குடிக்கும் போது நம்மளுக்கு டீப் லேயர், ஸ்கின்னோட டீப் லேயர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்யூர் பண்ணும். ஏன்னா வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், இல்லை டார்க் சர்க்கிள்ஸாக இருக்கட்டும், நம்மளால் எக்ஸ்டர்னலாக டாப்பிக்கல் க்ரீம்ஸ் போட்டு அந்த அளவுக்கு வந்து அட்ரஸ் பண்ண முடியாது. ப்ளஸ் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா அது மாறிட்டே இருக்கும். பட் இது வந்து எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குளூட்டத்தையான் கொலாஜன் ப்ரொடக்ஷனையும்
ப்ரொடக்ஷனையும் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ப்ளஸ் உங்களுக்கு சப்போஸ் வெயிலில் போய் நீங்கள் ரொம்ப டேன் ஆகிறீங்கன்னா மெலானின் ப்ரொடக்ஷனையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடியூஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயுர்வேதிக் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அப்சல்யூட்லி சேஃப். இல்லைனா கண்டிப்பாக நானே எடுத்துக்க மாட்டேன். ஸோ நம்மளால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸி பர்சன்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம வந்து போட்டு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இது கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த டேஸ்ட் பழகாது. பட் அது நீங்கள் ரெகுலராக குடிக்க அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா பழகிடும். ப்ளஸ் மிக்ஸ் பண்ணுறதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். டக்குன்னு அது மிக்ஸ் ஆகிடாது. ஒரு 100 ml வாட்டரில் வந்து நீங்கள் நல்லா இது மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து பழகிடுச்சு, அதனால பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை குடிச்சிக்கிட்டே எடிட்டிங் பண்ண போகிறேன். எடிட்டிங் போயிட்டுருக்கு. வீக்கெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து எனக்கு எடிட்டிங்லேயே போயிடும். ஒரே ஒரு நாள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப்க்கு அப்படின்ற ஸ்பெண்ட் பண்ணுவேன், மார்னிங்லேருந்து மத்தியானம் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் கண்டிப்பாக வெளில போயிடுவோம். ஸோ இப்போ எடிட்டிங் வேலை தான் போயிட்டுருக்கு. இப்போ லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஆரியா ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு, நாங்கள் மட்டும்தான் சாப்பிடல. ஸோ பொட்டேட்டோ பண்ணியிருக்கோம். இது மார்னிங் பண்ணது மிச்சம் வந்து கொஞ்சம் இருந்தது, ஸோ அதை அப்படியே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சோயா வந்து சுண்டல் மாதிரி ஜஸ்ட் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் மெயின் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து முருங்கைக்காய் சாம்பார். ஸோ அது ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மீல் அப்படின்னு சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எனக்கு டின்னருக்கும் கம்பேர் பண்ணும்போது லஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். நான் காமிக்கிறேன் நான் எப்படி வந்து என்னோடய பிளேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. லஞ்ச் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கீழே தரையில் உட்காந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்போம். நைட்டு டின்னரும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எல்லோரும் உட்காந்துட்டு ஏதாவது டிவி பார்த்துட்டு சாப்பிடுவோம். பட் இது மட்டும் பார்த்தீங்கன்னா லஞ்சு மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பிட்ணும், லைக் எதுவும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்போல்லாம் வீட்டில் இருக்கோமோ, வீக்கெண்ட்ஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். வீக்கெண்ட்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒன்றா உட்காந்து கீழே தரையில் உட்காந்து கையில் யூஸ் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதுதான் நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு காமிக்கிறேன் இன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் என்னோடய பிளேட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டிஷ்ஷஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷஸ் தான். உங்களுக்கு ஈஸியாக இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எப்பயுமே அது ஒரு ட்ரிக் வச்சுக்கோங்க. என்னோட டயட் சார்ட்லேயுமே நான் அப்படி தான் கொடுத்துருப்பேன், என்னோட மீல் பிளான்லேயுமே நான் அப்படி தான் கொடுத்துருப்பேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரைஸோட அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ரைஸ் மட்டும் அவாய்ட் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு கார்போஹைட்ரேட் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட பிளேட் வந்து இதுதான். ரைஸ் ஆப்வியஸ்லி அது வந்து ஸ்கிப் பண்ண மாட்டேன், ரைஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சோயாவோட சுண்டல். ஆக்சுவலி சோயாவும் காராமணியும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். பல்சஸோட அந்த வகை வந்து நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். பட் சோயாவில் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா சோயா மேக்ஸிமம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. ஆக்சுவலி இதில் பண்ணுறது தான் டெம்பே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சோயா சுண்டல் பண்ணியிருக்கோம். ஸோ சோயாவோட சுண்டல் இருக்குது. நான் உங்களுக்கு க்ளோஸ் வியூ காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொடுசாக கட் பண்ணி போட்ட பொரியல், ஒரு சாலட் கண்டிப்பாக இருக்கணும், டயட் சார்ட்டில் கொடுத்த மாதிரி. ஸோ சாலடுக்கு வந்து நான் மோஸ்ட்டாக கியூக்கம்பர் எடுத்துப்பேன். ஏன்னா அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி அப்படின்றதுனால ரொம்ப நல்லது, உங்கள் உடம்புக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இது வந்து அவைலபிளாக இருக்குது. ரைஸ் கார்போஹைட்ரேட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரில் வந்து ஜாஸ்தி நான் போட்டிருக்கிறது வந்து இதுதான், முருங்கைக்காயில் ஃபுல் உங்களுக்கு வந்து அயர்ன் கண்டென்ட் இருக்குது. அனிமிக்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நீங்கள் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் முருங்கைக்கீரையாகவும் எடுத்துக்கலாம். அப்படி அது உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா முருங்கைக்காய் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ முருங்கைக்காய் சாம்பார். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோட பிளேட்டு. ஸோ நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டீ வந்து ஆல்ரெடி சேர்த்தாச்சு, நம்ம வந்து சாம்பார் சேர்த்துக்கலாம். ஸோ சாம்பார் சேர்த்தாச்சு. சாம்பார் சேர்த்துட்டு
அந்த கீயும் அந்த சாம்பாருக்குள்ள காம்பினேஷன் வந்து அடிச்சுக்க முடியாது. ஆக்சுவலி நாங்கள் பருப்புன்னு தனியாகவே பண்ணுவோம். மோர் குழம்பு பண்ணும்போது பருப்பு பண்ணி மோர் குழம்பு பண்ணி அதுக்கப்புறம் சைட் டிஷ் பண்ணுவோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி ரா வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் சாப்பாடோட தொட்டு சாப்பிட்றீங்கன்னு. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆக்சுவலி. இது அப்படியே வந்து நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஃபில்லிங்காக ஆகிடும். தனித்தனியாக சாப்பிடாதீங்க, எல்லாமே ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ஆக்சுவலி. சூப்பராக இருக்குது. எனக்கு முருங்கைக்காய் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அப்படியே அந்த இது பண்ணி எடுத்து சாப்பிட்டா தான் பிடிக்கும். அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எத்தனை பேர் இப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு அப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் மோர் நான் இப்போ இன்றைக்கி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி தயிர் எடுத்துக்கல, நான் மோர் தான் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி. அம்மா ஆல்ரெடி கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து மோர் எடுத்துக்கலாம். மட்டும் அம்மா பண்ணாங்க. மிச்சம் இந்த சைட் டிஷ்ஷு அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் மோஸ்ட்டாக நான் தான் பண்ணுவேன். ஏன்னா நைட்டே வந்து அழகாக அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருவேன். சாம்பார் வந்து இன்றைக்கி அம்மா பண்ணுறேன்னு சொன்னதுனால அம்மா வந்து சாம்பார் பண்ணாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்வியஸாக பார்த்துருப்பீங்க. ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து நம்மளுக்கு வந்து லன்ச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நான் பட்டர் மில்க் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15-20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து இது எடுத்துக்கலாம், ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டர் பற்றி உங்களுக்கு மேபி உங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் சொல்கிறேன். ஹாட் வாட்டர் ரெகுலராக எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. டைஜஷனுக்கும் சரி, ஃபேட் அக்யூமுலேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து என்னோடய டயட் சார்ட்லேயும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஹாட் வாட்டர் வந்து மஸ்ட்டு. எவ்வளோ முடியுமோ எடுத்துக்கோங்க. ஹாட்னா ரொம்ப ரொம்ப ஹாட்டாக கிடையாது, ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு வார்மோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி. அந்த சூடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ஹீட்டாக தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு வார்ம் வாட்டர் கன்சிஸ்டன்சியில் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஸோ இப்போ அம்மா வந்து திட்டுவாங்க கண்டிப்பாக, ஏன்னா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் சாப்பிடும் போது. ஸோ நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டின்னர் என்ன அப்படின்றத கவர் பண்ணுறேன். ஸோ ஈவினிங் ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆப்பிள் மட்டும்தான். எனக்கு ரொம்ப பசி இல்லை, ஸோ அதனால் வெறும் ஆப்பிளோடு நிறுத்திக்கிட்டேன். ஹாய். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:10 இருக்கும். ஸோ டின்னர் டைம் 7 o'clock ஆக்சுவலி சாப்பிட்றணும். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வேலை ஜாஸ்தியாக இருந்தது. ப்ளஸ் நாங்கள் வெளில வேறு போயிருந்தோம் சைக்கிளிங் அண்ட் வாக்கிங்க்கு. இது டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அடை தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இதில் வந்து ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் பல்சஸ் வந்து ஜாஸ்தி போட்டிருப்போம். ஸோ அடை, ஒரே ஒரு அடை, ரொம்பவே அதுவே ரொம்ப ஃபில்லிங்காக தான் இருக்கும், கொஞ்சம் தடியாக தான் இருக்கு இல்லையா. ஸோ சின்னதாக ஒரு அடை. மார்னிங் வச்ச சாம்பார் இருந்தது கொஞ்சம், ஸோ அதுவும் நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியான சாப்பாடு தான், ஏன்னு தெரியல, மத்தியானமே கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது எனக்கு. ஸோ பசிக்கல அப்படின்னா ரொம்ப உங்களே டம்ப் பண்ணிக்காதீங்க. ரொம்ப மைல்டாக லைட்டாக ஏதாவது எடுத்துக்கோங்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் பசிக்காது அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸாக அந்த சிக்னல் வரும். ஸோ அதனால் நிறைய போட்டு டம்ப் பண்ணிக்காதீங்க. அதேமாதிரி சாப்பிடாமையும் இருக்காதீங்க. என்ன ஆகுனா லேட் நைட் வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தேவையில்லாமல் போயிட்டு அந்த நேரத்தில் சமைக்காமல் தேவையில்லாமல் ஜங்க் ஏதாவது எடுத்து சாப்பிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக சாப்பிட்டுக்கோங்க. இது வந்து ஐ திங்க் இட் வில் பி ஓகே. சப்போஸ் இதுக்கப்புறமும் உங்களுக்கு பசிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டர்மரிக் மில்க் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் என்னோட டின்னர் இன்னைக்கு. நான் ஹோல் டே நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சு, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா மோஸ்ட்டாக என் டயட் பிளானில் கொடுத்துருக்கிறது தான் நான் வந்து இதில் காமிச்சிருக்கேன். சிலது கவர் பண்ண முடியல, பட் ஆனால் வந்து மோஸ்ட்டாக நான் என்னென்னலாம் டயட் பிளானில் கொடுத்துருக்கனோ அதுதான் நான் கவர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்கா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். மோஸ்ட்டாக இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வந்திருக்கும், பட் என்ன நான் சாப்பிட்றேன் அப்படின்னு காமிக்கிறது தான் இந்த வீடியோவே. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஐ திங்க் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கண்டென்ட். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். டே இன் மை லைஃப் மாதிரி வேணுமா, இல்லை வாட் ஐ ஈட் இன் அ டே மாதிரி வேணுமான்னு. இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்துருக்கிறது நீங்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி கூட தாராளமாக எடுத்துக்கலாம். லைக் 12 hours ஃபாஸ்டிங் விண்டோ நீங்கள் எடுக்கலாம். 7 o'clock ஈவினிங் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் 7 வரைக்கும் நீங்கள் அந்த ஃபாஸ்டிங் விண்டோ மெயின்டைன் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எல்லாமே சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் தான், பட் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் வந்து மேட்டரே. எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்றது கூட மேட்டர் இல்லை, எந்த ஃபுட்டு எந்த குவான்டிட்டியில் எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் மேட்டர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Until next video, take care. Bye.